கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை இருக்குது. 1980லேருந்து இருக்குது. கன்னியாகுமரியில் அங்கே அந்த கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டுக்கு இதே மாதிரி இந்த மாதிரி வழிபாட்டுக்கு பக்கத்தில் திடீரென்று 1981 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திடீர்னு ஒரு முருகன் சிலை கொண்டு வரது முயற்சி இருக்குது. அப்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ரிமூவ் பண்ணுறாங்க. 81க்கு அடுத்து இப்போ 2025 அந்த இடம் புறம்போக்கு இடம், அரசு இடம். இப்போ ஒருத்தர் வராரு, அவர் கொடுத்து ஒரு மனு கொடுத்து மனுவை மனுவில் உத்தரவு போடும் இல்லை, அந்த இடத்துல மீண்டும் நான் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுன்றாரு. அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அரசு இடத்துல அரசனுடைய எதுவெல்லாம் அவங்களுக்கு பதிலெலாம் கேட்காம அந்த மாதிரி என்னன்னா ரெப்ரசன்டேஷனை பரிசீலனை பண்ணுன்றது வேற, பரிசீலனை பண்ணுறது இல்லை, நீ வை. அதுக்கு முன்னாடி எந்த பதிலெலாம் கிடையாது. அதுவும் அவசரமாக இப்போ போட்டிருக்காங்க. 26/11 அன்னைக்கு அதை போட்டிருக்காங்க. அந்த வழக்கு போட்டது 26/11 போட்டது அதே நவம்பரில். அதையும் பதிலாம் யாரும் போடல. அல்ல, அவருடைய போர்ட்போலியோ முடிப்பதான் மீண்டும் அவருக்கு அதையும் கொடுத்துட்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ரிட்டில் உயர்நீதிமன்றம் அதுக்கான விதிகளை வகுத்திருக்கிறது. அந்த விதிகளில் நான் சொல்கிற அந்த கவுண்டர் சொல்கிற பாருங்க, பதில் வாங்கிட்டு தான் தீர்ப்பு டிஸ்போஸ் பண்ணன்ட்டு, அதுக்கு மேலே ரூல் நிசிம்பாங்க கேட்டிங்கன்னா. அது அந்த பாஷை இருக்குல்ல, ஒரு லீகல் பாஷை, ரூல் நிசி இஷ்யூ அப்படின்னு தான் முதல்ல ரெக்கார்ட்லாம் அதெல்லாம் கால்ஃபார் பண்ணுவாங்க. அவர்கள்கிட்ட பதில் உரையை வாங்குவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு வாரம் 10 நாளில் இவர் இந்த உத்தரவுகளை போடுவது என்பது எல்லாவற்றிலுமே நடக்குது.